மீதான எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் அரசாங்கம் பதில் சொல்லலையே. அதாவது இதுக்கு முன் இது பழனி கோயிலுக்கு, தண்டாயுதபாணி கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தை கார் பார்க்கிங்கா நிர்வாகம் பயன்படுத்துது. ஆனால் இன்னைக்கு ஒரு தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு வந்திருக்கு. இது சம்பந்தமா அந்த துறையோட அமைச்சரோ அல்லது துறையோட செயலாளர் அல்லது கோயிலுடைய நிர்வாகத்தை சேர்ந்தவங்களோ இதை பத்தி எதுவும் வெளிப்படையா சொல்லலையே. கோயிலோட ப்ராப்பர்ட்டியா சொல்லி ரைட்டை கிளைம் பண்ணி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கோயில்கிட்ட இருந்து ஒரு தனியாருக்கு போகின்ற போது அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய மர்மம் என்ன என்பதெல்லாம் இந்த அரசு தான் விளக்க வேண்டும். இந்த ஆட்சியில நடந்துட்டு இருக்குது. எந்த சம்பந்தமும் இல்ல. அறநிலையத்துறையில ஒரு சென்ஸ் போனாலும் கூட நாங்க இல்ல, அதாவது ஃபேக் நரேட்டிவ்ங்கிறது எங்களுக்கு ஃபேக் நரேட்டிவ்ன்றது இந்த அரசுக்கு வாடிக்கையா இருக்கலாம். ஃபேக் நரேட்டிவ்னா நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா இல்லையா? இப்போ பொது தளத்துல லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இல்ல லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகலன்றாங்களா? இல்ல நாளைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் இந்த லேண்டே கோயிலோட டிபார்ட்மெண்ட் கையில தான் இருக்குன்னு சொல்லுங்க சார். இது இந்த அரசாங்கத்துல ஒரு டாக்டிக் சார். என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சப் ரிஜிஸ்ட்ராரை நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டெண்டர் விட்ட அதிகாரிகளை நாங்க சஸ்பெண்ட் பண்றதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை சார். ஒரு டெண்டர் விடணும்னா இத்தனை வருஷமா அதிகாரிகளா இருந்தவங்களுக்கு அரை மணி நேரம்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சதி இருக்கு. இவங்க என்னன்னா ஒரு கிளீன் கவர்மெண்ட், எங்க கிட்ட லஞ்சமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மாயை உருவாக்குவதற்காக 4-5 அரசு அதிகாரிகள காவு கொடுக்குறாங்க. இது இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வரும்போது அந்த யூனியன் சும்மா இருக்காது சார். ஒரு இடத்துல ஒரு தப்பு செய்யலாங்க சார். நகராட்சி நிர்வாகத்தில் இன்னைக்கு இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்குது. பிடிஓ ஆபீஸ்ல நீங்க டெண்டர் அரை மணி நேரத்துல கொடுத்ததா சொல்லி அதை சஸ்பெண்ட் பண்றீங்க. இன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்தில் இதே மாதிரி டெண்டர்ல நீங்க தவறு செஞ்சிருக்கேன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்றீங்க. இது என்னன்னா ஏன் கவர்மெண்ட் கிளீனா இருக்கு, நான் சரியா இருக்கேன், கீழே இருக்கிறவங்களும் நான் நடவடிக்கை இருக்கிற ஒரு சினிமாட்டிக் அப்ரோச் தவிர இது உண்மை இது இல்லை. தேவைப்பட்டால் போர்வோன்றது இப்ப இல்ல. நாங்க இப்பவும் சொல்றேன், நாங்க அவங்கள மாதிரி திரு விஜய் மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி ஒரு மேடை போட்டு நீங்க பேசுங்க, சாரி வேண்டாம், நீதி வேண்டாம், பூரி வேண்டாம்னு பேசுற மாதிரி நாங்க பேச மாட்டோம். ஒரு பொறுப்புள்ள திமுக, we are giving time to the government. இப்போ நீங்க ஜெயிலர்ஸ, அந்த சூப்பரண்டை இவங்களை நீங்க கைது செய்யணும், நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், 302 செக்ஷன் அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணணும். இதையெல்லாம் பண்ணீங்கன்னா தென் நீங்க அதுக்கப்புறம் விசாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. எதுவுமே செய்யாம நீங்க காப்பாற்றுற நிலைக்கு போச்சனா அப்ப நாங்க சிபிஐ போவோம். நல்லா புரிஞ்சுங்க, எடுத்த உடனே சிபிஐ போக மாட்டோம். எல்லா லாக்அப் மரணங்களுக்கும் நாங்க பொது வழியில பதில் சொல்லியிருக்கோம். எல்லா லாக்அப் மரணங்களுக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உச்சமா அஜித்குமாருடைய வழக்குல 302 செக்ஷனே போட்டிருக்கிறோம் சார். ஒரு வழக்குல 30 வழக்குல சார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குல்ல. நான் என்ன நீங்க என்னோட ஆர்கியூ பண்றதை விட நான் கேட்கிறேன். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. 30 வழக்கு ஒண்ணுன்னா சொல்லுங்க, எதுல நாங்க வழக்கு போடலன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். 30 வழக்குக்கும் 30 சம்பவத்திற்கும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. அவர்களுக்கு உண்டான டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றேன் 9ஆம் தேதி ஜெயிலுக்குள்ள போகப்பட்டவர் சனி ஞாயிறுல இறந்திருக்கக்கூடிய இந்த சபரிவர்மன்ல இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை ஆகுது, இது வரைக்கும் காவல்துறை பிக்ஸ் பண்ணவே இல்லையே. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? இதே திமுக அரசாங்கத்துல ஒரு சின்ன தவறு நடந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? நாடு ஃபுல்லா அலறி இருக்கும், எல்லா ஊடகங்களும் ஓடி இருக்கும், எல்லா சேனலும் டிபேட் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு மர்மமான முறையில் ஒரு மாற்றுத்திறனாளி மரணம் அடைஞ்சிருக்கிறார், ஒரு சேனல் இன்றைக்கு டிபேட் கிடையாது. ஒரு பத்திரிகைக்காரர் யாராவது செக்ரட்டரியேட்ல போய் இருக்கிற மந்திரி கிட்ட போய் மைக் போட முடிச்சுதாங்களா? 30 வழக்கு திமுக கவர்மெண்ட்ல போடப்பட்டது கேட்கக்கூடிய செய்தியாளர் இன்றைக்கு செக்ரட்டரியேட் போய் ஒரு மந்திரி கிட்ட உங்களால ஒரு மைக் போட முடியுமா? முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்க முடியுமா உங்களால? 60 நாள் ஆச்சு, முதலமைச்சர் என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? இதெல்லாம் கேட்க செக்ரட்டரியேட்டுக்கு போக முடியல உங்களால. ரொம்ப லிஸ்ட் போடுறீங்க, திமுக 30 ஆச்சு 40 ஆச்சுன்னு. திமுக 30 ஆனா 40 ஆனா யாரையாவது எஸ்கேப் பண்ண விட்டு இருக்குமா? ஏன் கேளுங்க. வெரி குட். நான் என்ன கேக்குறேன், யூ பாய்காட் என்ன? யூ ஹேவ் தி 4th pillar of the constitution. டெமோக்ரஸில நீங்க 4வது தூணு. முதலமைச்சர் எங்களுக்கு வாய் திறக்க மாட்டேன்றார். ஆளும் அரசாங்கம் 4ஆம் தூணா இருக்கக்கூடிய பத்திரிகைகளை சந்திக்க மாட்டேங்கிறது. நாங்க கவர் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்களேன். டிஐபிஆர் நீங்க டிஐபிஆர் உங்களுடைய தாவேக்கானுடைய ஐடி விங்கா பயன்படுத்துறாங்கல்ல.
சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற போது கதி கலங்கிய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், விளாசிய முதலமைச்சர் இப்படி எல்லாம் போடுறாங்களே. டிஐபிஆர் டிஐபிஆர்ல தாவேக்காவுல ஐடி விங்க மாதிரி செயல்படுத. நீங்க பாய்காட் பண்ணுங்க சார். நாங்க கவர் பண்ண மாட்டோம், முதலமைச்சருடைய ப்ரோக்ராமை கவர் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லுங்க. ஏன் அங்க கேட்க மாட்டேன்றீங்க? இபிஎஸ் கூட இப்ப சொல்றது கூட இபிஎஸ் அவருக்கு வந்து தாவேக்கா ரொம்ப கிரிட்டிசைஸ். ஏன்னா விஜய் வந்து ஒரு களவாணி, வந்து எம்எல்ஏக்களை மற்றவங்க எல்லாம் மற்ற ஒரு களவாணிங்கிற ஒரு சொல்லியிருக்காரு. அதான் சார், அது அவருடைய லாங்குவேஜ் களவாணி. சரி, செல்லூர் ராஜு சில விஷயம் இருக்காங்க. நாங்க ரொம்ப நாகரிகமா சொல்றோம். நீங்க வந்து பதுங்குற கவர்மெண்ட், நீங்க எங்களை பார்த்து ஓடு ஓடு ஓடுன்றீங்க. ஓடும் மாடல் அரசா இல்ல பதுங்கு மாடல் அரசா? பிரச்சனையை பார்த்து பதுங்கு மாடல் அரசா? குதிரைகளை விலை பேசி வாங்க தெரிஞ்ச விஜய்க்கு மனித உயிர்களுடைய விலை தெரியலையே. விலை மதிப்பற்ற உயிரை பத்தி விஜய் கவலைப்படலையே. குதிரையை விலைக்கு வாங்குறது தானே அவருடைய கவனம் செலுத்துறாரு. சினிமாட்டிக் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறத தவிர மக்களுக்கான ரெட்ரஸல் சீஃப் மினிஸ்டரா இல்லையே. தயவு செய்து போங்க சார். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு பத்திரிகையாளரை பார்த்து கேட்கிறேன், ஒரு டேவை பிக்ஸ் பண்ணீங்க, சீஃப் மினிஸ்டர் சந்திக்க சொல்லுங்க சார். ஜனநாயக நாடு இது. எம்எல்ஏக்களை காசு கொடுத்து நாங்க வாங்கினதா குதிரை இதை போடுங்க அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னார். அதே போல அண்ணா காலத்துல இருக்கிறவங்களுக்குலாம் வேற வேலை இல்ல, ஆட்சி போயிடுச்சு, அவங்க வந்து லெட்டர் எழுதி ஆளுநருக்கும் சிபிஐ. நிர்மல்குமார் மாதிரி ஒரு பைத்தியங்க பேசுறதுக்குலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது சார். சரியான சைக்கோ சார். ஒரு கட்சியில இருந்து வந்தாங்கன்னா ஒரு கொள்கை தெரியும் சார். 10 கட்சி போய் வந்த பல பற்றைகளுக்கு பதில் சொல்ல முடியாது சார். ரைட்.